இல்லைங்க. மாணிக்கம், ஏப்பா அவளை நிக்க சொல்ற? நிக்க சொன்னது தப்புதாயா. உடனே அவளை வெளியே போன்னு சொல்லி இருக்கணும். நீ உள்ள போமா. ஐயா, இவ பிரியா இல்ல, சாரதா. இவ சாரதாங்கிறனாலதான் உள்ள போக சொல்றேன். அவ இங்க இருக்கவே கூடாது நான் சொல்றேன். எதனால? என்ன நம்ப வச்சு துரோகம் பண்ணி ஏன் பிரியாவுக்கு நான் துரோகம் பண்ணும்படி செஞ்சுட்டாளையா. எப்படியோ அவ உன் கூட வாழ்ந்துட்டா. அது மோசடியான வாழ்க்கை. உன் கையால தாலி கட்டிட்டு இருக்கா. சதி பண்ணி கட்ட வச்ச தாலிக்கு நான் எப்படியா பொறுப்பேற்றுக்க முடியும்? தாலிக்கு பொறுப்பேற்க வேணாம்ப்பா. ஆனா இந்த குழந்தைக்கு தகப்பங்கிற பொறுப்பை நீ தட்டி கழிச்சிட முடியுமாடா? சாரதாங்கிற பேரு கொண்ட இவ பிரியாங்கிற கள்ளச்சாவிய போட்டு திறந்து கொள்ளையடிச்ச சொத்தியா இது. இவ முகத்துல முழிச்சாலே பாவம்யா. நீ சாரதாவோட வாழ்ந்துதான் ஆகணும். வாழ்ந்தா என் பிரியா கூட தான் வாழ்வேன். செத்தா அது இந்த பேயால தான் சாவேன். என்னங்க கொஞ்சம் பாருங்க. ஏங்க, சாரதா வீட்டை விட்டு போயிட்டா உங்க பிரியாவோட சந்தோஷமா வாழ்ந்துருவீங்கல்ல? நிச்சயமா. நீங்க உயிரா நினைக்கிற பிரியா இவனா? அந்த உயிரையே போக்கும் விஷமா நினைக்கிற சாரதா நான் தான். இனி நான் இருக்க மாட்டேன். நெல்லடி பிரியா. என்னடி பிரியா? தாத்தா என் வாழ்க்கையை அழிக்க குழி தோண்டாரு. என் வீட்டுக்காரர் அதுல அஸ்திவாரத்தை போட்டாரு. நீ வந்து அதுல கட்டடத்தையே கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறியடி. நான் பட்ட பாடெல்லாம் தெரியுமா உனக்கு? உன் புருஷ விடுற ஒவ்வொரு மூச்சிலையும் பிரியா பிரியா பிரியாங்கிற ஓசையை தாண்டி கேட்ட. அந்த நம்பிக்கையோட அவர் என்ன நெருங்கும் போதெல்லாம் நெருப்புல நிக்கிற மாதிரி துடிச்சிருக்கேன்டி. எந்த நேரத்துல நான் சாரதாங்கிற உண்மை தெரிஞ்சிருமோ அந்த நேரத்துல அவர் நம்பிக்கை செதறி அவர் என்ன கதி ஆவாரோன்னு நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளத்துல பூகம்பமே வந்திருக்குடி. உள்ளத்துல பூகம்பம் வந்த நீ ஒரு பிள்ளைக்கு எப்படி அம்மாவான? புள்ளையதான் பெத்துக்கிட்டியடி. சொல்ல பிரியா, உன்னை தீர்க்க சுமங்கலியா அவரோட வாழ வைக்கத்தான் நான் வந்தேன். எந்த மாங்கல்யத்தை காப்பாத்த வந்தேனோ அந்த மாங்கல்யத்தின் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் தாயானதே எனக்கு தெரியாது. என்ன அறியாம நடந்த சம்பவம் அது. இட்ஸ் குவைட் நேச்சுரல். இளம வேகத்துல உந்தப்பட்டு வெறி தலைக்கு ஏறும் போது எந்த பொண்ணுமே தன் அறியாமத்தான் உடன்பட்டுறா. அதுக்கப்புறம் தானே புரியறது புலம்புறது எல்லாமே. புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு புலம்பிக்கிட்டு நிக்கலடி. ஓடுன சாகனோட கடல்ல விழுந்த. அந்த நேரத்துல இந்த தாத்தா வந்து என்ன சொன்னார் தெரியுமா? சாரதா தன் மனைவி பிரியாங்கிற நம்பிக்கையில தான் மாணிக்கம் கிட்ட அப்படி பழகிட்டா. நீ செத்துட்டா சாரதாங்கிற உண்மை தெரிஞ்சிரும். ஒரு கன்னி பொண்ண கற்பழிச்சு அவ சாவுக்கு நாம காரணமாயிட்டுமேன்னு நினைச்சான்னா அந்த நினைப்பே அவரை கொன்னுடும். அந்த விலையில்லா மாணிக்கம் வாழணும். அதுக்காகத்தான் உன் சாவை தடுத்த. அவ போயிட்டானா பிரியாவை யார்கிட்ட ஒப்படைக்க போறேன்னு கேட்டாருடி. அதை சாதிக்கத்தான் இது வரைக்கும் உயிரோட இருந்த. இன்னைக்கு சாதிச்சுட்டோங்க பூரி நிக்க போடி. பெனாத்திட்டு இருந்தியாடா பிரியா பிரியான்னு. இப்ப சொல்ற இந்த ரெண்டு பேத்துல உயர்ந்தவ யாரு? பிரியாதாயா. அவ உன்னை புருஷனை மதிச்சாங்கிறதுக்கு ஒண்ணு சொல்லுடா பாப்போம். அவ என்ன புருஷனா நினைக்கலங்கிறது உண்மையா இருந்தா சொத்தை அடையணுங்கிறதுக்காக அவளுக்கு பிடிச்ச எங்கேயோ போய் ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டு எனக்கு பிறந்ததா உங்களை நம்ப வச்சிருக்க முடியுமா முடியாதா? முடியும். நான் தாயா சொல்லி இருந்தேன் ஏன் உத்தரவு இல்லாம என் நிழல கூட தொடக்கூடாதுன்னு. அதுக்காக வெள்ளையம்மா கிட்ட போய் கெஞ்சின்னு கெஞ்சி அவ மூலியமா என்ன சரி கட்டி தாய்மா அடையணுங்கிறதுக்காக என் கால விழுந்துதாயா சரணாகதி அடைஞ்சா. பிரியா இப்பவாவது புரியுதா உன் வீட்டுக்காரர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு? அப்படியா? என் வீட்டுக்காரருக்கு தகப்பனாகும் தகுதியே இல்லைங்கிறது டாக்டர் ரிப்போர்ட். ஆனா நீ குழந்தை பெற்றிருக்க. எப்படி பிறந்தது? யாருக்கு பிறந்தது? என்ன கேள்விடா கேட்டுக்கிட்டா? என் ரத்தம் கொதிக்குதுடா. இப்ப சொல்ற
மெட்ராஸ்ல டாக்டர்கள் உன்னை செக் பண்ண பிற்பாடு கொடுத்த ரிப்போர்ட் என்ன? எனக்கு குழந்தை பிறக்காது. டேய், அது நீ மாத்தி எழுத சொன்ன ரிப்போர்ட்டா? முதல்ல வந்த ரிப்போர்ட்ல பிரியாவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு எழுதி இருந்தானா இல்லையா? அட ஏன் இப்ப தேவையில்லாத விஷயத்தை பேசிக்கிட்டு விட்டுருங்க. டேய், எதுடா தேவையில்லை? இங்க பாருடா, இதுல என்ன எழுதி இருக்கு? பிரியாவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு எழுதி இருக்கிறானா? இதுல நீங்க சொல்றபடிதான் இருக்கு. இதை எங்க தயார் பண்ணீங்க? டேய், உனக்கு டாக்டர் கொடுத்த அன்னைக்கு என்கிட்ட ரகசியமா வந்த காப்பீடா இது. ஆமா, இத மாத்தி உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு எழுத சொன்னியே, அதுக்கு என்ன காரணம்? மாத்தி எழுதின காரணத்தை உன் வாயாலே சொல்லிட்டா. தன் கணவன் மாந்தருக்குள் ஒரு தெய்வம்னு உன் மனைவி புரிஞ்சுக்குவா. அதனா தாப்பா சொல்றேன். சொல்லுப்பா, சொல்லு. தாத்தா, தாத்தா, அவர் சொல்ல மாட்டார் தாத்தா. ஏங்க, நீங்க டாக்டர் கிட்ட சொன்னத நான் சொல்றேன். சரியா இருக்கான்னு பாக்குறீங்களா? என் மனைவிக்கு கொஞ்ச நாளா தொடர்ந்து தோல்வி ஏற்பட்டு இருக்கு. தனக்கு பிறக்க போற குழந்தைய வச்சுதான் அத்தனையும் வெற்றியா மாத்திக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த நம்பிக்கையோட இருக்கிற அவகிட்ட போய் குழந்தை பெறும் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா அவ தாங்க மாட்டா, தற்கொலை பண்ணிக்குவா. உங்க நர்சிங் ஹோம விட்டு போகும்போது அவ பணத்தை என் கையில கொடுத்துறாதீங்க டாக்டர், மாத்தி எழுதுங்கன்னு சொன்னீங்களா? டாக்டர், எனக்கு பிறகுதான் என் மனைவி சாகணும், அவ பூர்ண ஆயுசோட இருக்கணும். அதுக்காக ஆண்மையற்றவன்ற பேரை நான் சுமந்துக்கிறேன், மாத்தி எழுதுங்கன்னு கதர்னீங்களா? ஏமா, இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? தாத்தா, இங்க சிங்கப்பூர்ல நான் குழந்தைய பெற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தாத்தா. அதுக்கப்புறம் அது சம்பந்தமா யார்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ அத்தனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரத்துல தங்கிட்ட தாயானது பிரியா இல்ல, சாரதாங்கிற உண்மை அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவளை மோசக்காரின்னு நினைச்சு விரட்டிடுவாரு. எனக்காக தன் வாழ்க்கையே பலி கொடுத்த தியாக சுடருக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது, அவளை வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்து அவ தன்னை அறியாமத்தான் தாயாக இருக்கணும்னு நான் எப்பவோ அனுமானிச்சுட்டேன். அவ கலக்கம் இல்லாதவன் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அவளோட எதிர்மறையா பேசி அவளை பேச விட்டு உங்களை கேட்க வச்ச. நான் மன்னிக்க முடியாத பல தவறுகளை செஞ்சிருக்கேன். பிரியா, என்ன பொறுத்த வரைக்கும் மன்னிக்க முடியாத எந்த தவறு நீ எனக்கு செய்யல. என்னங்க, உங்களை எவ்வளவு கேவலப்படுத்திருக்கேன், எத்தனை இடத்துல அவமானப்படுத்திருக்கேன். நான் நடந்துகிட்ட அடங்காப்பிடாரி தனத்துக்கோ அற்பத்தனத்துக்கோ வேறொரு கணவனா இருந்தா என்ன நடந்திருக்கும்? பொறுமைக்கு இலக்கணமா ராமன சொல்றாங்களே, அந்த ராவணா இருந்தா கூட என்ன கண்ட துண்டமா வெட்டி எரிஞ்சிட்டு போயிருப்பான். ஆனா அது கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம கடல் திட்டுல குடிநீரை கண்டுபிடிச்ச மாதிரி என்கிட்டயும் சில நல்ல குணங்களை கண்டுபிடிச்சு என் மேல உயிரையே வச்சு ஏன் கூடத்தான் வாழ்வேன்னு சொல்ற நீங்க ஒரு காவியம் மட்டும் இல்லைங்க, காவிய தலைவனாய இதயத்துல நின்னுட்டீங்க. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமா உங்க காலை தொட்டு என் கண்ணை ஒத்திக்கணும்னு விரும்புறேங்க, விரும்புறேன். பிரியா, நீ என் காலை தொடலாம், வணங்கலாம். ஆனா எனக்கு என்னமோ பாவத்தை பண்ணிட்டு அதுக்காக என் காலை தொடரன்னு சொல்ற பாரு, அதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்காது. அந்த நினைப்போட நீ என்ன தொடவும் கூடாது. இதுக்கு முன்னாலேயும் தொடக்கூடாதுன்னு சொன்ன நீங்க
நான் தொட்டு தழுவ அனுமதிச்சீங்களே, அந்த கருணை உள்ளம் தடுக்காதுங்கிற நம்பிக்கையில நான் உங்க கால்ல விழுறேன். பிரியா பிரியா